இந்த பங்குனி உத்திர நாள்ல வந்து முருகனிடம் நம்ம போய் கேட்டா கேட்க கூட வேணாம், நினைச்சாலே கொடுத்துருவாரு. அப்படி இந்த நாள்ல எப்படி முருகன்கிட்ட போய் கேட்கணும்? 2 விதமா கேட்கலாம். 1, கோயிலுக்கு பால் குடம், பால் காவடி எடுத்துட்டு போய் அந்த கல்யாண வைபவங்கள்ல நம்ம கலந்து கேட்கலாம். நான் இப்ப சொல்ல போறது வீட்ல செய்யக்கூடிய ஒரு எளிமையான பூஜை. பூஜை அறையில திருமுருகனுடைய உருவச்சிலையோ அல்லது திருவுருவ படமோ வச்சுக்கோ. நான் சொல்ற 3 விஷயத்தை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோ. பூக்கள் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், விளக்கு தெரியும். 6 அகல் விளக்கு முதல்ல. இதுக்கு பேரு ஷண்முக அர்ச்சனைன்னு பேர். பகை கடிதல் அப்படின்ற ஒரு பாராயணம் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்தது. ஏன் இந்த பகை கடிதலை நான் கூப்பிடுறேன்? இப்போ நம்ம வீடு முழுக்க ஆளுங்க இருந்து இன்னொரு கெஸ்டையும் கூப்பிட்டா உள்ள வர முடியாது. அப்ப வீடு முழுக்க யார் இருக்கா? என்னுடைய எதிரிகள், பகைகள் என் மனசுக்குள்ள. நான் சொல்ற வீடு இந்த வீடு. கோபம், எனக்கே இருக்கக்கூடிய பொறாமை குணம், என்னென்னவோ வீடு முழுக்க ஆள் இருக்காங்க. புதுசா யாராவது வரவே முடியாது. அப்ப இந்த பகை கடிதல் என்பது எனக்குள் இருக்கும் பகை எதிரியையும் என்னை சுற்றி இருக்கும் தீய தோஷங்களையுமே தீய சக்தியுமே அடிச்சிரும். அடுத்தது அதுல இருக்கிற ஒரு வரியுமே முடியும் பொழுது மயில பார்த்து கொணர்தி உன் இறைவனையே, கொணர்தி உன் இறைவனையேன்னு முடியும். அப்படின்னா அர்த்தம், மயிலே போய் முருகனை கூட்டிட்டு வந்துரு, மயிலே முருகனை கூட்டிட்டு வா, அப்படியே இருக்கும். அப்ப முருகனை வர வைக்க நம்ம வீடும் மனசும் சுத்தமாயிடும். மயில் போய் முருகனை கூட்டிட்டு வந்துடும்.